ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம். லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், கிவன் ப்ராப்ளம் பாருங்கள். 7/12 7/12 7/12 இருக்குது. ஸோ பேஸ் இருக்குது, பவர் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா பேஸும் வந்து சேமாக இருக்குது. நமக்கு லா ஆஃப் எக்ஸ்போனண்ட்டில் ஒரு லா இருக்குது. இன் மல்டிப்ளிகேஷனில் பேஸ் சேமாக இருந்தால் a/m இன்ட்டு a/n இருந்தால் பேஸ் சேம், பவரை ஆட் பண்ண முடியும். a/m+n. ஸோ இந்த லாவை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஏங்கிறது பேஸு, எம்முங்கிறது பவர். இங்கே ஏங்கிறது பேஸு, என்னங்கிறது பவர். ஓகேவா? பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம் மல்டிப்ளிகேஷனில். ஸோ இங்கே பாருங்கள், 7/12 7/12 7/12 7/12 எல்லாம் பேஸு. ஓகே. ஸோ 7/12 நான் பேஸ் சேமாக இருக்குது, பவரை ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், -4 3x இருக்குது. பவரை ஆட் பண்ணுறேன். -4 + 3x. ஓகேவா? ஈக்குவல் டு 7/12 ஹோல் பவர் 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஸ் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7/12 7/12 பேஸ். நெக்ஸ்ட்டு லா என்னென்னா, செகண்ட் லா என்னென்னா, பேஸ் சேமாக இருந்தால் நான் பவரை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். a/m ஈக்குவல் டு a/n இருந்தால் பேஸ் சேம். ஸோ m ஈக்குவல் டு என்னன்னு நான் பவரை ஈக்குவேட் பண்ண முடியும். இந்த லாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் பேஸ் சேமாக இருக்குது, பவரை ஈக்குவேட் பண்ணல. -4 + 3x = 5. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3x ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன். 3x = 5, -4ங்கிறது +4ஆக மாறுது. ஓகே. ஸோ 3x = 5 + 4 9. ஸோ x = 9/3. 1 3s are 3, 3 3s are 9. Okay. So x = 3. So x ஓட வேல்யூ வந்து 3. ஓகேவா? ஸோ find the value of x தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஆன்சர் இஸ் 3. ஓகே. ஸோ இங்கே 2 லா அப்ளை பண்ணியிருக்கோம். லா ஆஃப் எக்ஸ்போனண்ட்லேருந்து இந்த 2 லா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆன்சர் இஸ் x = 3. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.